ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப முக்கியமான டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுதான் பிரியாணி டெக்னிக்ஸ். எவ்வளவோ ரெசிபீஸ் இருந்தாலும், எத்தனையோ வீடியோஸ் இருந்தாலும், இந்த பிரியாணியில் வாட்டர் ரேஷியோ, பிரியாணி டெக்னிக்ஸ், பூ போல் உதிரியாக பிரியாணியை எடுக்கிற ஸ்ட்ராட்டஜி இருக்குது பார்த்தீங்களா? இது என்றைக்குமே ஒரு பெரிய பசில் மாதிரி தான் இருந்திருக்கு இல்லையா? ஆனால் இன்றைக்கி நம்ம சேனலில் எந்த அரிசி யூஸ் பண்ணாலும் பிரியாணியை எப்படி பூ போல் எடுக்கிறது, உதிரியாக எடுக்கிறது, பாதாமாக ஃபினிஷ் பண்ணுறது, என்ன டைத்தை குக் பண்ணால் எப்படி பர்ஃபெக்டாக முடிக்கிறதுன்ற சூப்பரான ஈஸியான மெத்தட்ஸில் இந்த பசிலை சால்வ் பண்ண போகிறோம். இந்த மெத்தட்ஸை நீங்கள் சிக்கன், மட்டன், பீஃப், ப்ரான்ஸ், வெஜிடபிள்ஸ், மஷ்ரூம்ஸ் எல்லா பிரியாணிக்கும் யூஸ் பண்ணலாம். பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ முதல்ல நம்ம இஞ்சி பூண்டு விழுது ரெடி பண்ணிக்கணும். இந்த விழுது நம்மளுடைய மேரினேஷனுக்கு தேவைப்படும். அதனால ஃபஸ்ட்டு தேவையான அளவு இஞ்சி பூண்டு எடுத்துக்கலாம். பூண்டு பார்த்தீங்க அப்படின்னா 1 டம்ளர் அரிசிக்கு 9லேருந்து 10 பல்லு பூண்டும் 2லேருந்து 2.5 இன்ச் அளவுக்கு இஞ்சியும் தேவைப்படும். ஸோ 2 டம்ளர் அரிசி, 1/2 கிலோ அரிசிக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு டம்ளராக பிரித்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கணக்கு ரொம்பவே எக்ஸாக்டாக இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு விழுதை நம்ம அரைச்சிக்கலாம். அரைக்கும் போது தண்ணி அவ்வளோவா தேவைப்படாது. தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். அரைக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா 1 பச்சை மிளகாய் சேர்த்து நான் அரைக்கிறேன். இந்த பச்சை மிளகாய் நல்ல காரமானது. காரம் கம்மியாக இருந்தால் 2 பச்சை மிளகாய் கூட நம்ம சேர்த்துக்கலாம். ஓரளவுக்கு நல்லா அரைப்பட்டதும் அது கூட கடைசியாக ஒரு 6லேருந்து 7 சின்ன வெங்காயத்தை சேர்த்து 2 சர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா நம்ம கறி வதக்கி எடுக்கும்போது ஒரு நல்ல வாசனையும் கொடுக்கும். பின்னாடி நான் சொல்கிறேன் வாங்க. இப்போ அடுத்தது நமக்கு தேவையான வெங்காயம், தக்காளி எடுத்து வச்சுக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு ஒரு நல்ல பெரிய வெங்காயமும் ஒரு நல்ல பெரிய தக்காளியும் நமக்கு தேவை. இப்போ தக்காளி எனக்கு ரொம்பவே மீடியம் சைஸ்டாக இருந்ததுனால நான் 3 தக்காளி எடுத்திருக்கேன். வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். அதே மாதிரி இதுக்கு தேவையான புதினா, கொத்தமல்லி எடுத்துக்கலாம். புதினா பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கை அளவுக்கு ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி புதினாவை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா பிரியாணிக்கு தேவையான கரம் மசாலா தாளிதம். இந்த தாளிதத்தில் பார்த்தீங்கன்னா பிரிஞ்சி இலை கூட சேர்த்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜாதிக்காய், அன்னாசிப்பூ, ஜாதி பத்ரி, கல்பாசி, அப்புறம் மராத்தி மொகு எல்லாமே இருக்குது. ஒவ்வொரு ஸ்பைசஸும் ஒவ்வொரு ஹெல்த் பெனிஃபிட் இருக்கிறது. ஸோ கண்டிப்பாக எல்லா ஸ்பைசஸையும் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இதோடைய அளவு எவ்வளோன்னு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். இப்போ அடுத்தது நம்ம கறியை மேரினேட் பண்ணி எடுத்துக்கலாம். மேரினேஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த தயிர் கூட சேர்த்து நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது இதில் சேர்த்துக்கலாம். நம்ம 1/2 கிலோ கறி எடுத்துருக்கிறதுனால அந்த கறிக்கு மட்டும் தேவையான 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள். இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு அதில் நம்மள கறியை போட்டு மேரினேட் பண்ணி வச்சிடலாம். கறி எவ்வளோ நேரம் மேரினேட் ஆகுதோ அவ்வளோ சூப்பர் சாஃப்டாக நம்ம கறி இருக்கும். ஒரு 1/2 மணி நேரம் கழித்து கறி நல்லா மேரினேட் ஆனதுக்கு அப்புறமேட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற கறியை ஒரு 2 வதக்கி நம்ம ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த வதக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த கறி உப்பு, இஞ்சி பூண்டு விழுதோடைய சாரம், அதுக்கப்புறமேட்டு நம்ம வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஃப்ளேவர் இதெல்லாம் கூட சேர்த்து இந்த கறி வேகும். அப்படி எடுக்கும்போது இந்த கறியில் ரொம்ப நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். கறி ஒரு 3/4 வாசி அளவுக்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம இதை ப்ரெஷர் குக் பண்ணி எடுக்க போகிறோம். ப்ரெஷர் குக் பண்ண வேண்டிய டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா மீடியம் ஃப்ளேமில் 3 விசிலுக்கு அப்புறமேட்டு ஒரு சிம் பண்ணி ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறமேட்டு ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிடுங்க. ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறமேட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள். கறி நல்லா 3/4 வாசி அளவுக்கு நமக்கு வெந்திருக்கும். இந்த மெத்தடில் நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இந்த கறி வேக வச்ச தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, இந்த சாரை நம்ம தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அடுத்தது பிரியாணியை தாளிக்க போகிறோம். பிரியாணியை தாளிக்க ஆரம்பிக்கும் போதே நீங்கள் பேரலாக அரிசியை ஊற வச்சுக்கலாம். அரிசி ஊற வைக்கும் போது முக்கியமான டிப் என்ன அப்படின்னா
பிரியாணி அரிசியை ஒரு 2லேருந்து 3 தடவை அலசிடுங்க. அந்த அலசின தண்ணியை வீணாக்க வேண்டாம், அது செடிங்களுக்கு ஊற்றிடுங்க. இப்போது அதுக்கப்புறமேட்டு நல்லா அரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி எக்ஸாக்டாக 1/2 மணி நேரம் ஊற வைங்க. 1/2 மணி நேரத்துக்குள்ளே நம்ம தாளிதமும் ரெடி ஆயிரும். ஒரு 1/2 மணி நேரம் கழித்து இந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்ட்ரெயினரில் அரிசியை ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பிரியாணி ஸ்டார்ட் பண்ணிடலாம். குக்கர் நல்லா சூடாயிருச்சு. 2 டம்ளர் அரிசிக்கு 2.5 குழிக்கரண்டி அளவுக்கு நான் எண்ணெய் எடுக்கிறேங்க. இந்த 2.5 குழிக்கரண்டி பார்த்தீங்கன்னா சின்ன குழிக்கரண்டி யூஸ் பண்ணுறேன், பெருசு இல்லை. அதுக்கப்புறமேட்டு நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 6 டீஸ்பூன் அளவுக்கு இதில் நான் நெய் சேர்க்குறேன். இந்த காம்பினேஷனில் நம்ம எண்ணெயும் நெய்யும் சேர்க்கும் போது ரொம்பவும் ஆயிலியாக இல்லாமல் அதே நேரத்தில் ரொம்ப மைல்டான அந்த கீ ஃப்ளேவரோட ரொம்பவே சூப்பராக இருக்கும். நெய்யும் எண்ணெயும் நல்லா சூடானதுக்கு அப்புறமேட்டு நம்மளுடைய தாளிதத்தை இதில் சேர்த்துடலாம். தாளிதம் சேர்த்து ஒரு 10-20 செகண்டு லேசாக வணக்கி கொடுங்க. அதுக்கப்புறமேட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த வெங்காயங்களை இந்த மாதிரி நீளமாக நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் ரொம்பவே நல்லா வதங்கணுங்க. அங்கங்கே வெங்காயத்தில் ஒரு லைட்டாக ப்ரௌன் ஷேட் வரணும், அதாவது லேஸ் கோல்டன் ப்ரௌன் அங்கங்கே வெங்காயத்தில் தெரியணும். அந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓரளவுக்கு மூடி போட்டு நம்ம வெங்காயத்தை நல்லா வதங்கிறதுக்கு டைம் கொடுக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வெங்காயத்தை ஓப்பன் பண்ணி நடுவில் பார்த்து வதக்குங்க. இப்போது நான் இந்த வெங்காயத்துக்கு வதங்கிறதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு இப்போ உப்பு சேர்த்துருக்கேன், நல்லா பார்த்துக்கோங்க. இது வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஏற்கனவே 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு நம்ம கறிக்கு சேர்த்துருக்கோம். மூடி போட்டு வேக வைக்கும் போது வெங்காயம் இன்னும் நல்லா சீக்கிரமாகவே வதங்கும். ஓரளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டு நம்ம புதினா கொத்தமல்லி இதெல்லாம் சேர்க்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமேட்டு புதினா கொத்தமல்லியை நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா இந்த புதினா கொத்தமல்லி ரொம்ப கரிஞ்சு போயிடும். அதனுடைய வாசம் கடைசி வரைக்கும் நமக்கு இருக்காது. சரி, இப்போ பாருங்க, ஓரளவுக்கு அங்கங்கே நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் வர ஆரம்பிச்சிருச்சு. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெய் நல்லா தெரியுது பாருங்க, கீழே வெங்காயம் நல்லா சுருங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த இஞ்சி பூண்டு விழுதை இதில் நம்ம சேர்த்துடலாம். இந்த இஞ்சி பூண்டு விழுது பார்த்தீங்கன்னா நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லாவே வதங்கணும். எந்த அளவுக்கு நல்லா வதங்குதோ நம்ம பிரியாணியோட ஃப்ளேவர் அவ்வளோ சூப்பராக இருக்கும். எப்படி நல்லா வதங்கிருச்சுன்னு தெரியும்னா, இந்த இஞ்சி பூண்டு விழுது வதங்கினதுக்கு அப்புறமேட்டு நல்லா எண்ணெய் திரிஞ்சு வர ஆரம்பிக்கும். இஞ்சி பூண்டு விழுது டக்குன்னு அடிப்பிடிக்கும்ன்றதுனால கொஞ்சம் ஆரம்பத்தில் இந்த மாதிரி கைவிடாமல் கிண்ட வேண்டியது இருக்கும். இப்போ பாருங்க, இஞ்சி பூண்டு விழுதும் நல்லா வதங்கி எண்ணெய் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியை நீளமாகவும் கட் பண்ணலாம். நான் வெஜிடபிள் சாப்பர் யூஸ் பண்ணி கட் பண்ணுறதுனால இந்த மாதிரி ரஃப்பாக கொஞ்சம் பெருசாக கட் பண்ணியிருக்கேன், அவ்வளவே தான். ஸோ தக்காளியும் நல்லா சேர்ந்து வதங்கட்டுங்க. நம்ம ஏற்கனவே 1 டீஸ்பூன் உப்பும் சேர்த்துருக்கோம். ஸோ இது காய்கறிகள் நல்லா வதங்கிறதுக்கு வசதியாக இருக்கும். தக்காளி ஓரளவுக்கு வதங்கிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பச்சை மிளகாய் ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருந்தேன். அதாவது ஒரு உலக்குக்கு 2 பச்சை மிளகாய். ஸோ 2ன்றதுனால ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருந்தேன். அதில் ஒரு 2 கிள்ளி போட்டு மற்றதெல்லாம் முழுசாக இதில் நம்ம சேர்த்துக்கலாம். ஓரளவுக்கு நல்ல மீடியம் ஃப்ளேமுக்கும் கொஞ்சம் ஹையாகவே வச்சு மூடி போட்டு நல்லா வதக்கி கொடுப்போம். எண்ணெய் நல்லா திரிஞ்சு இந்த மாதிரி வரணும். அப்போ தான் நம்மளுடைய வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது இதெல்லாம் நல்லா வதங்கியிருக்குன்னு அர்த்தம். இது ஒன்று சேர நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டு இதுக்கு தேவையான மசாலா இன்க்ரீடியன்ஸை இப்போ தான் நம்ம சேர்க்க போகிறோம். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமேட்டு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்க்குறேன். ஏற்கனவே நம்ம கரம் மசாலா தூள் மேரினேஷன் அப்போ சேர்த்துருக்கோம். ஆனால் பிரியாணி வதக்கும் போது
மல்லித்தூளும் அதுக்கப்புறமேட்டு இந்த பச்சை மிளகாய் ஃப்ளேவருமே போதுமானது. சூப்பர் டேஸ்டான பிரியாணி நமக்கு கிடைக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வணக்கி கொடுத்துடலாம். நல்ல சைடில் எண்ணெய் திரிஞ்சு வர அளவுக்கு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அதுக்கப்புறமேட்டு நம்ம ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்து வச்சுருந்த கறியை இதில் சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், நல்ல எண்ணெய் திரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கிற தண்ணி சேர்க்க தேவையில்லை. வெறும் கறியை மட்டும் இதில் நம்ம சேர்த்து எடுத்துக்க போகிறோம். இந்த கறியை நம்மளுடைய மசாலாவில் நல்லா கோட் பண்ணி அதை நல்லா குக் பண்ண போகிறோம். நம்ம ஏற்கனவே கறி மேரினேட் பண்ணும்போது கொஞ்சம் மசாலா சேர்த்துருந்தோம். இப்போது நம்ம மசாலாவோட பிரியாணி மசாலாவோட சேர்ந்து இந்த கறி நல்லா வணக்கி கொடுத்துடலாம். இப்போ இந்த ஸ்டேஜும் பார்த்தீங்க அப்படின்னா பிரியாணி வதக்கல்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டேஜுங்க. நம்ம வெங்காயம் எப்படி பொன்னிற வர வரைக்கும் வதக்கணுமோ அதே மாதிரி இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஈரத்தன்மையே இல்லாத அளவுக்கு, அதாவது நீங்கள் பெரட்டும் போது கீழே நம்ம ப்ரெஷர் குக்கரோட பேஸ் நல்லா கிளியராக தெரியணும். அந்த அளவுக்கு ட்ரை ஆகிற மாதிரி இந்த கிரேவியை நல்லா வணக்கி கொடுக்கணும். அதுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம இதில் தண்ணி சேர்க்கணும். பாருங்கள், நல்ல எண்ணெய் திரிய விட்டு இந்த மாதிரி வணக்கி நம்ம கொடுக்கும்போது நம்ம இதில் இருக்கிற ஈரப்பதத்தை எல்லாத்தையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிவிடுவோம் ஆல்மோஸ்ட். அதுக்கப்புறம் நம்ம சேர்க்க போகிற தண்ணி அளவு ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட கிரேவி கறியோட சேர்த்து வதக்குனதுக்கு அப்புறமேட்டும் ஆல்மோஸ்ட் எவ்வளோ ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இப்போது நம்மளோட தண்ணி மெஷர் நான் சொல்கிறேன். பாஸ்மதி அரிசிக்கு நான் 1:1.25 அளவுக்கு தான் நான் தண்ணி ஊற்றுறேன். இப்போ நான் 2 டம்ளர் அளவுக்கு எடுத்ததுனால 2.5 × 1.25 நான் போட்டேன்னா எனக்கு 300 அளவுக்கு தண்ணி தேவைப்படும். முதல்ல கறி வேக வச்ச தண்ணியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கறி வேக வச்ச தண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 2 டம்ளர் ஊற்றிட்டேன். அதுக்கு மேலேயும் கொஞ்சம் இருக்குது, ஒரு 100 ml வரைக்கும் இருக்குது. இதுக்கு மேலே நான் தண்ணி சேர்த்து இதை 3 டம்ளர் அதுக்கப்புறம் ஒரு 100 ml சேர்த்துக்க போகிறேன் தண்ணிக்கு. உங்களுக்கு கிரேவி கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த அளவுக்கு ட்ரையாலாம் நினச்சிங்கன்னா இந்த 100 ml நீங்கள் சேர்க்க தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு 3 டம்ளர் தண்ணி மட்டுமே சேர்த்தா போதும். அதுக்கப்புறம் 2 டம்ளர் அரிசிக்கு 2.5 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, ஒரு 2 பச்சை மிளகாயை இந்த மாதிரி ஒரு 3 கிள்ளி போட்டுக்கலாம். நல்ல ஒரு அரை எலுமிச்சம்பழம் ஜூஸை இதில் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு உப்பு, காரம், புளிப்பு இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு நம்ம ரைஸை சேர்க்கலாம். இந்த டைமில் நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணும்போது உப்பு ஒரு பாயிண்ட் தூக்கலாக தெரியும். ஏன்னா இன்னும் நம்ம ரைஸை சேர்க்கல இல்லையா. இப்போ இந்த மிக்சர் ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறமேட்டு நம்ம ரைஸை சேர்த்துடலாம். அரிசி அரை மணி நேரத்துக்கு மேலே ஊற வைக்கணும்னு அவசியம் கிடையாது. அரை மணி நேரம் ஆனதுக்கு அப்புறமேட்டு ஸ்ட்ரெயினரில் இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுடுங்க. இப்போ நான் ஸ்ட்ரெயின் பண்ண அரிசியை கொதி வந்ததுக்கு அப்புறமேட்டு இதில் நான் சேர்க்க போகிறேன். அரிசியை நல்லா நம்மளுடைய கிரேவியோட மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப். இப்போ நீங்கள் அரிசி தண்ணியோட அளவை பாருங்களேன். அரிசி தண்ணியோட அப்படியே ஒத்து போயிருக்கு. அரிசி ரொம்ப மூழ்கியும் இல்லை. இந்த அளவுக்கு இருந்ததுன்னா நீங்கள் சூப்பரான ரேஷியோ வாட்டர் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. உங்கள் பிரியாணி உதிரி உதிரியாக வந்துடும், கன்ஃபார்மாக சொல்லலாம். தட்டு போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமுக்கு கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கலாம். மேலே ஒரு தண்ணி பாத்திரத்தில் தண்ணி வெயிட்டுக்காக வச்சுருக்கேன். மீடியம் ஃப்ளேமுக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அடுப்பு. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்ப்போம். சிம் பண்ணிக்கலாம். நல்லா ரைஸ் எல்லாம் நல்ல கிரேவியோடு சேர்ந்து நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு இப்போவே சாதம் நல்லா நீளமாக மலர ஆரம்பிச்சிருச்சு.
ரைஸு நல்லா மசாலாவில் ஃபுல்லாக ஈவனாக நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி பொறுமையாக இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அரிசியும் தண்ணியும் கரெக்டாக இருந்தது அப்படின்னா நம்ம தம் போடுற ஸ்டேஜுக்கு வந்துட்டோன்னு அர்த்தம். இப்போது ஃபுல்லாக சிம் பண்ணிவிட்டு ஒரு தோசை தவாவை அடியில் வச்சு இது மாதிரி தட்டு போட்டு மூடி அதே மாதிரி கொஞ்சம் தண்ணியை வெயிட்டுக்கு மேலே வச்சுருங்க. அவ்வளவே தான், ரொம்ப ஈஸியாக ஈவனாக கீழே நம்ம தம் போட்டுடலாம். இப்போ ஒரு 20 நிமிஷம் ஆச்சு. 20 நிமிஷத்துக்கு அப்புறமேட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு தண்ணி எல்லாம் நல்ல ட்ரை ஆயிடுச்சுன்னு பாருங்கள். நல்ல உதிரி ஆயிடுச்சு. இப்போவே யூஸ்வலாக ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் தம்மே போதுமானது. இந்த மாதிரி ஒரு நீளமான கரண்டியில் பார்த்தீங்கன்னா அடியில் லேசாக இந்த மாதிரி பண்ணிவிட்டோம்னா அடியும் பிடிக்காமல் சூப்பராக வரும். நான் இன்னும் ஒரு 5 நிமிஷம் இதுக்கு ஒரு தம் எக்ஸ்டெண்ட் பண்ணலான்னு இருக்கேன். அப்போ ரைஸ் இன்னும் நீளமாக இன்னும் உதிரியாக சூப்பராக வரும். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து மறுபடியும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். 5 நிமிஷம் ஆச்சு. பாருங்க எவ்வளோ உதிரியாக இருக்குது பாருங்கள். இப்போயே பார்க்க தனித்தனியாக இருக்குது ரைஸு. இப்போ நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு அடியில் இருக்கிற தோசைக்கல்லை எடுத்துடலாம். இனிமேயும் நமக்கு அடியில் இருந்து சூடு தேவையில்லை. நம்மளுடைய ரைஸ் எவ்வளோ அழகாக ஒத்தையாக அதே நேரத்தில் எவ்வளோ நீளமாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நம்மளுடைய கறியும் பஞ்சாக வெந்திருக்கு. அவ்வளவே தான், குக்கர்லேயே எவ்வளோ நீளமாக உதிரியாக பிரியாணி ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். இப்போ அடுத்து நம்ம பண்ண போகிறது இன்னும் முக்கியமான ஸ்டெப். இப்போ இந்த பிரியாணி பாத்திரம் பார்த்திங்கன்னா நல்ல ஹெவியான இண்டாலியம் பாத்திரம். அதனால இந்த பிரியாணி ரெடியான கையோட ஒரு 5 நிமிஷத்து கழிச்சே நம்ம இந்த மாதிரி ஒரு ஹாட் பேக்லேயோ இல்லை ஒரு அகலமான சர்விங் பவுல்லையோ நம்ம பிரியாணியை மாற்றிடுறது ரொம்பவே நல்லது. இப்போ நமக்கு பொதுவாக இருக்கிற பிரியாணி பாத்திரங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப மெலீஸாக இருக்கும். ஆனால் குக்கர் அப்படி கிடையாது. அதனால் இந்த மாதிரி ஒரு ஹாட் பேக்லேயோ இல்லை அகலமான ஒரு நல்ல மூடி போட்ட கண்டெய்னர்லேயோ போட்டுட்டோம் அப்படின்னா மேலும் அந்த ஹீட் அந்த ரைஸில் இருந்து ரைஸ் குழஞ்சி போகாமல் நம்ம பிரியாணி ரொம்ப உதிரியாக சூப்பராக இருக்கும். அவ்வளவே தான், நம்மளுடைய பிரியாணியை சூப்பராக தால்ச்சாவோட மின்ட் சட்னியோட புதினா சட்னியோட சர்வ் பண்ணுங்கள். ரைத்தாவும் கூடவே ரெடியாக இருக்குது. ட்ரெடிஷ்னலான தால்ச்சா எப்படி வைக்கிறது அப்படின்ற ரெசிபியும் நம்ம சேனலில் இருக்குது. கண்டிப்பாக ரெஃபர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவே நீங்கள் ஜீரக சம்பா அரிசி சேர்த்திங்க அப்படின்னா எல்லா மெத்தட் கால்குலேஷன்ஸ் எல்லாமே ஒன்று தாங்க, தண்ணி கால்குலேஷனை தவிர. தண்ணி கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா ஜீரக சம்பா அரிசிக்கு 1:1.5. இதே மாதிரி உதிரியாக பூ போல் மலர்ந்து ரைஸ் இருக்குது பார்த்தீங்களா. பிரியாணியை பொறுத்த வரைக்கும் நம்ம அரிசியை தண்ணியில் நல்லா அலசுறதுலேருந்து வெங்காயத்தை நல்லா வணக்கிறதுலேருந்து அதுக்கப்புறம் கிரேவியும் கறியும் நல்லா ட்ரையாக வணக்கிறதுலேருந்து எண்ணெய் திரிய விடுறதுலேருந்து அதுக்கப்புறம் வாட்டர் ப்ரொப்போர்ஷன் அப்புறமேட்டு தம் போடுற மெத்தட் ரொம்ப சிம்பிளாக ஈவன் தம் எல்லாமே இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சுங்க. இன்னும் ஒன்று தான் பாக்கி. அட்டகாசமான பூ போல் உதிரியான பிரியாணியை உங்கள் வீட்டில் பண்ணுறது மட்டும்தான் பாக்கி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆரோக்கியமான தலைமுறைகளை உருவாக்குவோம். நன்றி.